ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்று விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாசம் தேய்பிறை துவாதசி திதி இரவு 8:18 வரை இருக்கின்றது. குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. விருத்தி நாம யோகம், கௌளவகரணம், தொடர்ந்து கரஜைகரணம். இன்று கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும் நடந்து நாளை விடிய காலை 5:48 வரை இருக்கின்றது. கேட்டையும் வியாழக்கிழமையும் சேர்வதால் இது நல்ல சுபகாரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதை பற்றி பல முறை சொல்லியிருக்கின்றோம். மிக மிக கவனமாக, குறிப்பாக உயர் பதவியில் உள்ளவர்கள், குறிப்பாக அரசாங்க பதவியில் உள்ளவர்கள், பணம் காசுகளை கையாளுபவர்கள், இராணுவத்தில் உள்ளவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், இந்த அரசாங்கத்தையே வழிநடத்தி செல்கின்ற வழிகாட்டிகள், குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் என்று சொல்கின்றோமே, அப்படிப்பட்டவர்கள் மேலும் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் மிக மிக கவனமாக, எச்சரிக்கையாக, புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு முடிந்தவரை அறிவுறுத்துகின்றோம். இதில் என்ன முக்கியம் என்றால் ஒரு நம்பிக்கைதான். நம்பிக்கை. ஒரு வாய்ப்பு கிடைப்போம். அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு, கெட்ட வாய்ப்பு ரெண்டு உண்டு. இரவு பகல் என்று உண்டு. அதுபோல வாய்ப்பு எல்லாம் நாம் விரும்புவது, ஆசைப்படுவது நல்வாய்ப்பை மட்டுமே. ஏதாவது ஒருத்தர் கெடுதல் பண்ணுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நமக்கு தேவையற்ற பொருள்களை கொடுத்தால் வாங்குவோமா? அசிங்கமான ஒரு பொருளை வாங்குவோமா? ஆசையாக இருக்கின்ற பொருளை, அதுவும் நமக்கு விருப்பமாக இருக்கின்ற பொருளை வாங்குவோம் அல்லவா? அதனால் நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு பல ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் பெற்று இன்று உயர் பதவியில் இருக்கின்றவர்கள், மேலும் பல பொறுப்புகளை, ஒரு மாவட்டத்தை, மாநிலத்தை, மாகாணத்தை, நாட்டையே ஆளுகின்ற ஒரு தகுதி எப்படி வந்தது? உங்களது மூதாதையர்கள், நாங்கள் சொல்வது பித்தர்கள், அவர்கள் செய்த புண்ணிய பலன்தான். அவர்கள் உங்களுக்கு விட்டு சென்ற தர்மம், புண்ணியம், அதனுடைய பலன் இன்று நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்றீர்கள். அடுத்தவனை பார்த்து நாம் போட்டி போட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். நமது காரியத்தை மிக கவனமாக செய்ய வேண்டும். இன்று பத்திர பதிவு, சொத்துக்கள் பரிவர்த்தனை மற்றும் எந்த விதமான உறவு சம்பந்தமான புது மனம், புது திருமணத்தை பற்றி ஜாதகம் எடுப்பது, ஜோதிடரை பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது, இப்படி நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போடுங்கள். இன்று மாட்டுப்பொங்கல். உங்கள் வீட்டில் மாடு இல்லை என்றால், பசு இல்லை என்றால் கோவில்களில் இருக்கும். ஏன் சில இடங்களிலே வெளியில் விட்டு விடுவார்கள், ரோட்டில். அந்த பசுக்களுக்காவது உங்களால் முடிந்த கீரை பழ உணவுகளை கொடுங்கள். இன்று கூடாத நாள் என்கின்ற பிரபலாஷ்ட யோகம். நாம் இன்று செய்தது என்னைக்கான வந்து ஏன் ஆயுள் முழுவதும் நம்மை தாக்கும். இதற்கு பரிகாரம் என்பது கிடையாது. ஐயா, நான் கேட்டையும் வியாழக்கிழமையும் கூடிய, புதனும் அவிட்டமும் கூடிய, இப்படி பல நாளிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோமே என்று எல்லாரும் கேட்டாலும் கண்டிப்பாக பரிகாரம் கிடையாது. உயிர் உள்ளவரை தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தால் மட்டும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி சோதனை என்பது நல்லவர்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடாது. ஏன் மகான்களுக்கும், தேவர்களுக்கும், தேவாதி தேவர்களுக்கும், இயேசு பகவானுக்கும் சோதனை தான். அவர் அருகில் இருந்த சீடர்கள் அவரை சித்திரவதை செய்தார்கள். அவ்வளவு நல்லது பண்ண இயேசுவே என்ன சொன்னார்? சித்திரவதைப்பட்டு சிலுவையில் அறைப்பட்டார். அப்படி நல்லவர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நல்லவர் அல்லாதவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆகையினால் நாங்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறோம், அது ஒரு மனித வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. தொழுகை என்றால் நாம் ஒரு
ஒத்து பார்ப்போம். முகமதியர்கள், இஸ்லாமியர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று கூட்டமாக கூடி ஒற்றுமையாக, அதுதான் நாம் சத்சங்கம் என்று சொல்கின்றோம், அவர்களுடைய இறைவனை தொழுது வணங்குகின்றார்கள். அங்கே இறைவன் எந்த ரூபத்திலும் கிடையாது, அவருடைய மனதில் இருக்கின்றான். அதுபோல்தான் கிறிஸ்துவ பெருமக்கள் ஒன்றாக கூடி அவர்கள் சொன்ன நாளிலே, உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்த தினம், இவையெல்லாம் கூட்டமாக ஏன் செல்கின்றார்கள்? பல பேர் கூட்டமாக சேர்ந்து செய்கின்ற ஜெப தபங்கள் கண்டிப்பாக பலிக்கும், உடனே பலிக்கும். பல பேர் சேர்ந்து ராமா என்றால், ஒரு 1000 பேர் சேர்ந்து ராமா என்றால் ஒரு தடவை அந்த 1000 பேர் சொன்ன அந்த ராம நாமத்துடைய ஒரு தடவை சொன்னது ஒருத்தருக்கு 1000 மாறிவிடும். ஒரே ஒருத்தர் தனியாக உட்கார்ந்து ராமா என்று சொல்வதும் பல பேர் சேர்ந்து செய்வதும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகையினால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலும் நீங்கள் வழிபட்டுத்தான் தீர வேண்டும். எதிர்காலம் மிக மிக சவால் நிறைந்ததாக இருக்கும். மக்கள் எந்த வழியோ மன்னனை கொண்டு போய் மேலே தூக்கும், கீழேயும் இறக்கிவிடும். மக்களுக்கு மன்னன் மேல் நம்பிக்கை இல்லை. என்ன செய்தாலும் ஏச்சு பேச்சு பழி பாவங்களை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். இது அசுர சக்தி. அவர்கள் செய்த புண்ணியத்தில் அவர்கள் பதவிக்கு வந்து இருக்கின்றார்கள். அதை நாம் வரவேற்க வேண்டும். நம்மிடம் புண்ணியம் இல்லை, நாம் இன்னும் அவர்களை திட்டி வெய்து நாசமா போகணும் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம செஞ்ச கொஞ்ச நஞ்ச புண்ணியமும் அவர்களுக்கே போய் சேர்ந்துவிடும். இப்படி புண்ணியத்தை அவர்கள் செலவு செய்யாமல் வர வைத்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருத்தரை பார்த்து அந்த நிலை இல்லாதவர்கள் வேதனைப்படுவது இவர்களுடைய வேதனையை அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர இவர்கள் இதே நிலையில் தான் இருப்பார்கள். ஆகினால் எந்த தொழிலும் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. இன்றைய நாளாண்டு அப்படிப்பட்ட கூடாத நாள். ஒரு பொருள் கூட, ஒரு மளிகை பொருள், கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்படி நெய், எண்ணெய் வகைகள், உங்களுடைய வீட்டுக்கு என்று எந்த பொருள்களையும் வாங்கி விடாதீர்கள். அதுவே எதிர்காலம் என்பது அடுத்த நிமிடமாக இருக்கலாம், அடுத்த வருடமாக இருக்கலாம், பெரும் சோதனையாக மாறும், பெரும் வேதனையாக வரும். அதுதான் நோயாக வந்து நம்மை விட்டு விலகாது. புது மருந்து மாத்திரை கொள்ள ஆரம்பித்தால் இன்று செய்ய வேண்டாம், மருத்துவரை நாளைக்கு பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல நாள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி கர்ப்பிணி பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற பேச்சுகள் பெரும் விபரீத விளைவுகளை கொடுக்கும். தொடர்ந்து பார்ப்போம். அபிஜித் நட்சத்திர கோயில் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரராஜ பெருமாளை பற்றி பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருணாச்சலா.